கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாம் மீனிங் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் ஆகஸ்ட் 2002 இந்த ஸ்பீடுக்கான மீனிங் வந்து இப்போ பார்த்துட்டு வந்து 3 பேர் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உதயா சிஸ்டர் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்களா? உதயநிதி இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர். ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் மேம். சரி, ஓகே சிஸ்டர். சரி, ஓகே விமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 மினிட் மட்டும் மீனிங் 2002 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே விமல் ஸ்டார்ட். ஆகஸ்ட் 2002 மேம். இந்த பேசேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சிட்டியில் ஒரு அசோசியேஷன், ஏதோ ஒரு லோக்கல் பாடி, அந்த நகராட்சி அமைப்பு மாதிரி ஏதோ ஒன்று, அதில் ஒரு பிரசிடென்ட் சேர்மன் பேசுகிற மாதிரி இருக்கு மேடம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். ஓகேமா, நெக்ஸ்ட். கேக்குதுப்பா, கேக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த ஆஃபீஸ் பேரர்ஸ். அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஆஃப் தி சிட்டிசன் அசோசியேஷன், அதோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறார் மாதிரி, ஃபார் ஹேவிங் கிவன் மீ ஏ வார்ம் ரிசப்ஷன், உங்களுடைய அன்பான இந்த வரவேற்புக்கு, ஆன் மை எலெக்ஷன் ஆஸ் த சேர்மன் ஆஃப் தி சிவிக் பாடி ஆஃப் தி சிட்டி. அவர் வந்து எலெக்ட் ஆகியிருக்கார் போல மேம், சேர்மனாக அந்த அமைப்புக்கு, அந்த சிட்டியோட அமைப்புக்கு அவர் ஒரு சேர்மனாக எலெக்ட் ஆகியிருக்கார் போல. அதுக்கு வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் கொடுத்த அந்த அன்பான வரவேற்புக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு டேக் பார்ட் இன் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர். In the first place, I would like to thank the people of this city for choosing me for this office. அந்த சிட்டியில் இருக்கக்கூடங்க இவருக்கு ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணதுக்காக அவர் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு மேடம். ஐ வுட் லைக் டு ரெஃபர் டு த ஸ்பீச் ஆஃப் தி பிரசிடென்ட். அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட் பேசியிருக்காரு போல மேடம் அந்த அசோசியேஷனுக்கு. In which he has stated that there are several needs to be met and that he will be meeting me after some time with those demands. அதாவது இன்னும் நிறைய விஷயம் செய்ய வேண்டி இருக்கு, அந்த அசோசியேஷனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை பார்த்து அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பார்த்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சேர்மன் கிட்ட சொல்லியிருக்காரு போல மேடம். இதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஓகே ப்ரோ, சூப்பரா சொன்னீங்க. சோ மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ சூப்பர் ப்ரோ. சோ அதர்ஸ் வந்து விமலுக்கு சோ அப்ரிஷியேட் பண்ணுங்க மெசேஜ்ல. சோ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சரண்யா, நீங்க என்ன மினிட் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க? மேம் நான் அதுல கன்ஃபியூஸ் 2 to 3 மினிட்ஸ் அது பார்த்துட்டு வந்துட்டேங்க மேம். சரி, ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு வந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Okay ma'am. I have no doubt that government also will come for efforts. அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு என்னோடங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு எந்த சந்தேகமும் இல்லை. இட் மே நாட் பி அவுட் ஆஃப் பிளேஸ் டு பாயிண்ட் அவுட் தட் யுவர் ஃபோரம் அச்சீவ்மெண்ட்ஸ் டு இட்ஸ் கிரெடிட். சாதனைகளை பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்றதுல எந்த ஒரு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருப்போம் அப்படிங்கறதுல நம்புறோம். In this connection, இது தொடர்பா வந்து I would like to bring to your attention that the financial position is not good. உங்களோட அதாவது இந்த நிதி நிலைமையை வந்து உங்களோட கவனத்துக்கு
கொண்டு வர்றது வந்து அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு எதுவும் something attention that the financial position is not put. நிதி நிலைமை வந்து நல்லா இல்ல அப்படின்னு உங்க கவனத்துக்கு நாங்க கொண்டு வர விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. It is very necessary to tap each and every resources available. அதாவது ஒவ்வொரு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The State Finance Commission has submitted its report to the government. நிதி ஆணையம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தன்னோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருக்கு. அண்ட் ஹேஸ் பாயிண்டட் அவுட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த சிவிக் பாடிஸ் அண்ட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் மீட்டிங் தெம். குடிமை அமைப்புகள் வந்துட்டு மேம் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் புரியல மேம். அது ரொம்ப சரி, ஓகே சிஸ்டர். இப்போ வந்து ஓகே புரியலனா ஓகே. ஆனா இப்போ நம்ம வந்து புரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ 1 மினிட்டுக்கான மீனிங் வந்து சொல்லிருக்கீங்க. அது வரைக்கும் சூப்பர் தான். ஓகேங்களா? சூப்பர் சரண்யா. சோ எல்லாருமே சரண்யா அப்ரிஷியேட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் வந்து கொஞ்சம் இப்போ வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். சோ இதுக்கு முன்னாடி வர நம்ம பெர்சேஜ் பார்த்திருக்கோம். எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 பெர்சேஜ் மட்டும் நான் அந்த மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் எழுதிருக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்க மீனிங் பார்த்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே. சரிங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் டேல சோ நம்மளுக்கு எல்லா மீனிங்குமே நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு டவுட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சோ அதை மட்டும் எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? சோ அதுல நான் வந்து யாருமே இந்த இடத்துல இப்படித்தான் போறோம், ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலே நான் யாருமே தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் இப்போ நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு தூரம் மீனிங் பார்த்து இப்படி வந்திருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே சீரியஸா ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். சரிங்களா? சோ எல்லாருமே ஒருத்தவங்க ரீட் பண்றாங்க மீனிங் சொல்றாங்கன்னா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்போ குரூப்ல வந்து ஒரு உதயா நீங்க வந்து வெரி குட் சோ சொல்லணும்னு நினைச்சேன். உதயா பிளஸ் விமல் உங்களுக்கு. சோ விமல் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒன் டைம் டீச்மெண்ட் ஆப் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர். சோ உதயா நீங்களுமே வந்து சிவா இவங்க ஹோம்ஒர்க் கேட்கும் போது நீங்களுமே அந்த ஹோம்ஒர்க் வந்து அவங்களுக்கு சொன்னீங்க. சூப்பர். சோ எப்பயுமே வந்து குரூப்ல அதர்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே மத்தவங்களுக்கு வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்ன டவுட்ஸ்னாலும் மேபி அவங்க ஒரு ஷார்ட் கட்ஸ் கேட்கறாங்க, இல்ல ஏதாவது வந்து ஸ்பீட் வந்து குரூப்ல கேக்குறாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இல்ல இப்ப ஸ்பீட் அவங்ககிட்ட இல்லன்னு போய் தான் நம்ம குரூப்ல கேக்குறாங்க. சோ அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்ம குரூப்லயே அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பிரைவேட்டாங்கிறது வேண்டாம், குரூப்லயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க சப்போர்ட்டா இருந்தாதான் இது பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பெர்சேஜ் எடுத்து தேவைப்படும் போது இன்னொருத்தவங்க அனுப்பதானே செய்யணும். அப்போ நம்ம வந்து இது பண்ண முடியாது. சோ எந்த டவுட்ஸ் என்ன ஹோம்ஒர்க்ஸ் யாராவது கேட்டாலும் இன்னைக்கு மேபி கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, ரெக்கார்டிங் பார்க்காதவங்க, மேபி குரூப்லயே ஹோம்ஒர்க் வந்து கேக்குறாங்க, நான் பார்க்க அந்த சாட் பார்க்க கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்குள்ள மெசேஜ் பண்றது தப்பே இல்லை. ஓகேங்களா? சோ என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நீங்க வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாவே இருங்க எல்லாருமே. ஓகேங்களா? சோ சூப்பர் சரண்யா, சூப்பர் விமல் அண்ட் சரண்யா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ நெக்ஸ்ட் சோ நான் இதுல ஏன் இப்ப மறுபடியும் சொல்றேன், ஏன் உங்களை நான் கரெக்ஷன் பண்ணல, இப்ப நீங்க சொன்ன மீனிங்ல நான் ஏன் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நான் அப்ரிஷியேட் மட்டும் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் டே எடுத்தோன்னே கரெக்ஷன் பண்ண நல்லாவே இருக்காது. நீங்க இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்துட்டு உண்மையிலே சூப்பர் தான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் யார் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? திவ்யா ஆண்டாள். உங்க 2 பேர்த்த சொல்லிருக்கீங்க. திவ்யா ஆண்டாள் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் தான். திவ்யா சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே மேம். கேக்குதுங்களா? மினிட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களோ ஒன்ஸ் நீங்க சொல்லிருங்க, அப்படின்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்ப்பாங்க. 3 to 4 எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். நான் பேசுறது கேக்குது இல்ல மேம்? மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? சொல்லுங்க சிஸ்டர். நான் பேசுறது கேக்குதா மேம்? இப்போ கேக்குது சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். ஓகே மேம், எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். 3 to 4 minutes வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். ஓகே சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. And the ways and means of meeting them, we may that we will be able to get our due share at the appropriate time. இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ சொல்லிட்டு வந்த பேசேஜ்ல அதை வந்து வழிமுறைகளை வந்து சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு வந்து நம்ம இதுக்கானது உறுதியான எப்படி சொல்றது அதுக்கு டக்குன்னு சொல்ல முடியல மேம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொன்னா போதும். உங்களுக்கு எப்படி அதை வந்து கன்வே பண்ண உங்களுக்கு ஓகேவா இருக்கும் நீங்க கன்வே பண்ணா போதும். Okay ma'am, next passage வந்து as some of the speakers have pointed out roads are now in bad shape. னா இப்ப இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறது வந்து இப்ப இருக்கிற ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I would point out that it is not due to lack of maintenance but due to poor laying.
இப்ப அதான் ரோட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சரியான வந்து பராமரிப்பு இல்ல, தரமற்ற அதாவது ரோட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்றாங்க. இதுக்கு வந்து தி ஒர்க் குட் பி டன் ஒன்லி வித் த அவைலபிள் மணி. இதுக்கு வந்து சில அதாவது நமக்கு வந்து பணம் தேவைப்படுது, இந்த ஒர்க் அதாவது இந்த ஒர்க்கை பார்க்க கொஞ்சம் நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் aware that black topping has not been done in some places where there are buses plying. இப்போ இருக்க இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து போறதுக்கு அந்த ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இட் இஸ் நெசசரி டு லுக் இட் டு திஸ் மேட்டர் இன் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். அட் த சேம் டைம் ஓகே ஐ விஷ் டு பாத்தீங்களா? சொல்லுங்க. At the same time, I wish to point out that there are some mud roads which connect the surrounding villages. அதே போல வந்து அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற அந்த மண் சாலைகள்லாம் இருக்குது. இப்போ கிராமங்கள்ல மோஸ்ட்லா வந்து ரோட்ஸ் வந்து மண் சாலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோட்ஸ் எல்லாமே as far as my team is concerned, I can only say that it will be possible for us to pay our attention to the immediate needs. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அவ்வளவுதான் மேம். எங்களோட குரூப்ஸ் அது அடுத்து வருது மேம். ஓகே சிஸ்டர், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கங்க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர். ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தடுமாற்றம், மற்றபடி நீங்க ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னா இது நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க பார்த்துட்டு வந்த அந்த 1 minute வந்து மிஸ்டேக்கே வராது. மேபி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்ததுல வேணா, ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் கேட்குறீங்க, உங்க இதை பார்த்த அளவுக்கு இதை நீங்க பார்க்காதனால உங்களுக்கு மேபி மிஸ்டேக்ஸ் வரலாம். ஓகேங்களா? சோ மத்தபடி நீங்க பாத்துட்டு வந்ததுல உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. அப்போ இதை வந்து மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ற ஒரு ஆப்ஷனா நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்க, 1 நிமிஷம் பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்குங்கிறது வரவே கூடாது. நீங்க பாத்துட்டு வந்து இப்போ திவ்யா வந்து 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் இந்த மீனிங் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் அவங்களுக்கு இந்த இடத்துல மிஸ்டேக்கே வரவே கூடாது. அவங்க டிரான்ஸ் பண்ணும்போது சரி, இப்போ ரீட் பண்ணும்போது சரி, இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது வரவே கூடாது. அதே மாதிரி தான் விமல், சரண்யா, திவ்யா இப்போ 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா 3 பேத்துக்கு அவங்க பண்ணதுல மிஸ்டேக் வரவே கூடாது. ஓகேவா? அதர்ஸ் இப்போ மீனிங் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா அதுல ஏதாவது உங்களுக்கான ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்க ரீட் பண்ணி தான் பாக்குறீங்க. அவங்க சொல்ல மீனிங் பார்த்துட்டே வரீங்க. புக்கை வந்து பார்த்துட்டு வரீங்க. புக்கை பார்க்காம யாரும் இல்ல, புக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற அப்ப இந்த வேர்டு வந்து ஹார்ட் வேர்டா இருக்கு, இந்த வேர்டு ஹார்ட் வேர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு நம்ம மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி மீனிங் பார்த்து நம்ம டெய்லி 1/2 hour போகுமானா கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 1 weekல 3 days 3 or 2 days மட்டும் தான் இந்த மாதிரி கிளாஸ். உங்களுக்கு ஒரு 1/2 hour கிட்ட இந்த மாதிரி மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெய்லி மீனிங் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுக்கே நம்மளுக்கு 30 minutes ஆயிரும். ஓகேவா? அப்புறம் மிச்சம் நம்மளுக்கு ஒரு 30 minutes தான் இருக்கும். ஓகே, அதனால ஒரு 2 or 3 days நம்ம ஒன் டைம் இந்த மாதிரி ஒரு இது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் உதயா சிஸ்டர், நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. as சோ far as திவ்யாக்கு my எல்லாம் team அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க உதயா. as far as my team is concerned, I can only say that it will be possible for us to pay our attention to the immediate needs. எங்களோட டீமை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்வோம். எங்களுக்கு எது முடியுமோ, என்ன தேவையோ மக்களுக்கு அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஸோ ஃபார் அஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் கன்சர்ன், த ப்ராப்ளம் இஸ் வெரி அக்யூட் டியூரிங் சம்மர். ஆனால் உடனே அப்பக்கு தேவைப்படுற அந்த தண்ணி பிரச்சனைங்கிறத வந்து நாம் அது அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அது வந்துட்டு சம்மர் டைமில் ரொம்ப வந்துட்டு கிடைக்காத பிரச்சனையாகும். தண்ணி பிரச்சனை சம்மர் டைமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We will take into account the storage points at our disposal and try to meet the situation as well as possible. I once again thank you and assure you good administration. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸ் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அதை வச்சு நாங்கள் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இது பண்ணி அந்த சேவிங்ஸில் இருக்கிற செலவு அதை வச்சு நாங்கள் செலவு பண்ணி அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். உங்களுக்கு ஓகே சிஸ்டர். ஒரு நல்ல நிர்வாகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், உண்மையிலே சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே மேம். சோ விமல் அவங்க சொன்ன மாதிரி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஸோ விமல் சொன்ன மாதிரி ஷார்ட் டைம்ல எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சூப்பர். உண்மையிலே தான். ஸோ எல்லாமே சிம்பிளா இதான் கான்செப்ட்லயே சிம்பிளா சொன்னீங்க. ஸோ அதர்ஸ்மே சூப்பரா சொன்னீங்க. ஓகேங்களா? அதர்ஸ்மே எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஸோ அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆண்டாள். Yes, ma'am. பண்றேன் ma'am. Letter from Thomas and Company, Salem to Mrs. Hamid and Company, ஈரோடு. தாமஸ் அண்ட் கம்பெனில இருந்து அந்த சேலத்துல இருக்கிற தாமஸ் அண்ட் கம்பெனில இருந்து ஹமீத் அண்ட் கம்பெனி ஈரோடுல இருக்கு அவங்களுக்கு எழுதுறாங்க. வி அக்னாலேஜ் வித் தேங்க்ஸ் த ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் ஆஃப் த 3rd instant. உங்களுக்கு நீங்க அனுப்பின லெட்டருக்கு நாங்க ஆர்டருக்காக நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபார் த ஆர்டர் ஃபார் கன்சைன்மெண்ட், சரக்குகள் கேட்டு அந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் கேட்டு லெட்டர் போட்டதுக்காக நாங்க தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். In this connection, we would like to assure you that flooring tiles that we manufacture in our factory are of good quality and that there can be no room for any sort of complaints. என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற அந்த ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு நாங்க நல்ல தரமா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க உறுதியளிக்க விரும்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. we would like to able to effect the supply before the date mentioned in your letter. உங்களுக்கு சொல்லியிருக்க அந்த டேட்டுக்குள்ளவே நாங்க அந்த டைல்ஸ் நாங்க சப்ளை பண்ண முடியும் அப்படி. however, we would like to tell you that it has been heavily raining here for the past 3 days. இருந்த போதிலும் இங்க 3 நாளா ஹெவியா ரெயின் இருக்கு. ஆனாலும் நாங்க ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. in spite of some problems, the production departmentல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் is trying to cope with demand for as far as possible. எங்க ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்க ட்ரை பண்ணுவோம், டிமாண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படி சொல்றாங்க. if for any reason there is a delay of 2 or 3 days, we request you to bear with it. இருந்த போதிலும் டிலே ஆகுது, உங்க கன்சைன்மெண்ட் வரதுக்கு டிலே ஆகுது, 2 or 3 days டிலே ஆகுதுன்னா நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், கொஞ்சம் அதை பொறுத்துக்குங்க அப்படின்ட்டு சொல்றாங்க மேம். we also inform you that 10% discount is allowed on all purchase. நாங்க சொல்ல விரும்புறோம், எல்லா பர்ச்சேஸுக்கும் 10% டிஸ்கவுண்ட்டும் தரோம். if the payment is made within a week from the date of the receipt of the consignment, அந்த டேட்டுக்குள்ள பே பண்ற எல்லாருக்குமே அந்த 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். we hope you will satisfied with the goods. நாங்க நம்புறோம் இந்த கூட்ஸ்ல நீங்க ரொம்ப திருப்தி அடையறீங்க அப்படின்ட்டு. and we expect your payment. நாங்க உங்க பேமெண்ட்டை எதிர்பார்க்கிறோம். as soon as they are received. எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்கும்ட்டு நாங்க நினைக்கிறோம். yours faithfully மேம். நன்றி. சூப்பர் சிஸ்டர். 2 minutes ஃபுல்லாவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ சூப்பர். ஸோ எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருங்க. ஸோ நான் ஆல்ரெடி 1 minute மட்டும் தான் பார்த்துட்டு சொன்னேன். ஆனா நீங்க 2 minutes பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பர் சிஸ்டர். சரிங்களா? ஸோ எல்லாருமே அந்த 1 minute தவிர மத்த எல்லாமே இப்போ நம்ம பர்செக்ட் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2nd to 3rd இந்த மினிட்ஸ் தவிர மத்த எல்லாமே முடிச்சிருக்கோம். பட் இது எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இது உங்களை ஃபர்ஸ்ட் டே தான் நீங்க கிளாஸ்ல இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. ஸோ அதர்ஸ் எல்லாமே சூப்பரா ரீட் பண்றீங்க. ஸோ சிவா இவங்க மட்டும் இன்னைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கனால இவங்க அடுத்துல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? மத்தவங்க எல்லாம் ஓகே, ரொம்ப சூப்பரா ரீட் பண்ணீங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு பர்சனலா பாக்கல, நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளுக்கு நாலேஜ் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஸ்டெனோவா பாக்கையில நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் கம்மியாகும். பிளஸ் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். ஏன்னா ஒரு மீனிங் நீங்க ஹார்ட்வேர்ட் பாக்குறீங்க அப்படின்னா
அந்த ஹார்ட்வேர்டை நீங்க டைப் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு கம்மியாகும். பிளஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மீனிங் இப்ப தமிழ் ஷார்டன் பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டாலும் ரெண்டாவது இடத்துல மீனிங் பார்த்தாவது பிடிச்சி எழுதுவோம் சரிங்களா. ஆனா இங்கிலீஷ் வந்து நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்றோம்னா நம்ம தமிழ் மீடியம், ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் ஸ்டெனோ வந்து வருமா வராதா, ஜூனியரே கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ண முடியும், நிறைய பேரோட தாட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த தாட்ல நம்மளுக்கு எல்லாமே இருக்கவே கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் எல்லாரும் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னா 7 minutes ஃபுல்லா மீனிங் பார்க்காதனால இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வரையில மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு வரையில ஓகே நம்மளுக்கு இப்போ ஃபுல் ஸ்பீடுக்கான மீனிங் கிடைச்சிருச்சு. அப்ப இதை வச்சு நம்ம டிரான்ஸ் பண்ணல இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? சோ ரெடியா இருந்துக்கோங்க, நான் ஸ்பீடு போறேன். சோ எழுத ரெடியா இருந்துக்கோங்க. ஸ்பீட் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் தெரியாம கூட மைக் ஆன் பண்ணிட வேண்டாம் சரிங்களா. ஏன்னா நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க வந்து பிரேக் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டுரும் சரிங்களா. சோ போனை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு நீங்க வாட்டி எழுதுங்க. ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருமே மெசேஜ் எல்லாம் எதுவுமே வேண்டாம் சரிங்களா. சோ உங்களுக்கு பிரேக் ஆகுது, ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு, நான் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா. மேம் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிரேக் ஆகுது மேம் அப்படின்னு மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. அதர்வைஸ் போனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க வாட்டி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ரெடியா இருந்துக்கோங்க. போனை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப பக்கத்துல வச்சு போனை எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு யாருமே நம்ம ஆடியோ வந்து கை பக்கத்துலயோ காது பக்கத்துலயோ வைக்க மாட்டாங்க. அதோட இதை அங்கிட்டு போய் தள்ளி தான் வைப்பாங்க சரிங்களா. சோ அந்த மாதிரி போய் தள்ளியே கொஞ்சம் ஒரு ரொம்ப இல்ல ஓரளவு தள்ளி வச்சுட்டு நீங்க மாட்டி உட்காந்து எழுதுங்க சரிங்களா. ரெடியா இருந்துக்கோங்க. $15 seconds to left. 10 seconds. 5 seconds. Start. Ladies and gentlemen. ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திவ்யா ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல? திவ்யா நீங்க லெஃப்ட் ஆனீங்க, அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். இப்போதான் நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஓகேங்களா. சோ ரெடியா இருந்துக்கோங்க, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. திவ்யா சிஸ்டர் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடியா இருந்துக்கோங்க. $10 seconds to left. 5 seconds. Start. Ladies and gentlemen, I am very much thankful to the office bearers of the Citizens Association for having given me a warm reception on my election as the chairman of the civic body of this city. It gives me great pleasure to take part in this function. In the first place, I would like to thank the people of this city for choosing me for this office. I would like to refer to the speech of the president of your association, in which he has stated that there are several needs to be met and that he will be meeting me after some time with those demands. At this juncture, I would like to say that as an old citizen of this area, I myself know the difficulties faced by the people. I would like to assure you that I know that it is my duty to fulfill the promises that I had made to you during the elections. It will be the aim of the civic body to implement all welfare schemes in order to promote the well-being of the people. For this purpose,
it is necessary to have cooperation from all quarters. I have no doubt that the government also will come forward to help us in our efforts. It may not be out of place to point out that your forum has had a good record of achievements to its credit. So, I hope and trust that your expectations will be fulfilled. In this connection, I would like to bring to your attention that the financial position is not good. It is very necessary to tap each and every resource available. As you are aware, the State Finance Commission has submitted its report to the government and has pointed out the requirement of the civic bodies and the ways and means of meeting them. We may rest assured that we will be able to get our due share at the appropriate time. As some of the speakers have pointed out, the roads are now in bad shape. I would point out that it is not due to lack of maintenance but due to poor laying. The work could be done only with the available money. I am aware that black topping has not been done in some places where there are buses plying. It is necessary to look into this matter in the first instance. At the same time, I wish to point out that there are some mud roads which connect the surrounding villages. It is necessary to look after these roads immediately. As far as my team is concerned, I can only say that it will be possible for us to pay our attention to the immediate needs. So far as drinking water is concerned, the problem is very acute. Drinking summer. We will take into account the storage points at our disposal and try to meet the situation as well as possible. I once again thank you and assure you a good administration. Letter from Damas and Company, Salem to Mrs. Hamid and Company, Erode. Dear sirs, we acknowledge with thanks the receipt of your letter of the 3rd instant along with your order for a consignment of flooring tiles. In this connection, we would like to assure you that the flooring tiles that we manufacture in our factory are of good quality and that there can be no room for any sort of complaint. We would be able to effect the supply before the date mentioned in your letter. However, we would like to tell you that it has been heavily raining here for the past 3 days. In spite of some problems, the production department is trying to cope with the demands as far as possible. If for any reason there is a delay of 2 or 3 days, we request you to bear with it. We also wish to inform you that 10% discount is allowed on all purchase if the payment is made within a week from the date of receipt of the consignment. We hope that you will be satisfied with the goods
and we expect your payment as soon as they are received. Yours faithfully, stop. ஸோ யார் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் 2 பேர் லெஃப்ட் ஆயிட்டு இருந்தீங்க ஸ்பீடு போடும்போது யாரு? இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்தது அதனால. சரி ஓகே சிஸ்டர். நீங்க வேற யாரு? எனக்கு இங்க சைடு அட்டெண்டன்ஸ் கம்மியாயிட்டு இருந்துச்சு. யார் இன்னொருத்தவங்க லெஃப்ட் ஆனீங்க? சரி ஓகேமா. ஸோ ஓகே ஸ்பீடு போடும்போது ஓகே கால் வந்தா ஓகே ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஓகே அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கால் வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே எல்லாருமே ஃபேமிலி சிச்சுவேஷன் சரி ஓகேவா? ஸோ மற்றபடி நம்ம வேற ஏதாவது கிளாஸ் போயிட்டு இருக்கையில ஏதாவது இதுனா எனக்கு வந்து ஸ்பீடு போடையில மட்டும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க லெஃப்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பீடு போட்டிருக்கல மேம் நான் லெஃப்ட் ஆகுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆக முடியாது. ஸோ மற்றபடி இப்போ நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது மேபி உங்களுக்கு ஏதாவது உங்களோட பர்சனல் சிச்சுவேஷன்ல நீங்க லெஃப்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ ஓகே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் நான் ரீட் சரண்யா ஸ்டார்ட் பண்ணிடவா? பண்ணுங்க. யார் சிஸ்டர்? ஓகே சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay. Ladies and gentlemen, I am very thankful to the office bearers of the Citizens Associations for having given me a warm reception on my election as the chairman of the civic body of this city. It gives me a great pleasure to take part in this function in the first place. I would like to thank the people of this city for choosing me for this office. I would like to refer to the speech of the president of your association, in which he has stated that there are several needs to be met and that he will be meeting me after some time with those demands. At this ஓகே juncture, சிஸ்டர் சூப்பர். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஸோ சூப்பரா ரீட் பண்ணீங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஒரு ஜாயினிங் வேர்ட்ஸ்ல மட்டும் இட் கிவ்ஸ் மீ கிரேட் பிளஷர் அவ்வளோதான். இட் கிவ்ஸ் மீ இயர் அந்த இடத்துல இயர் வராது. ஜஸ்ட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் பிளஷர். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வரும். சூப்பர் சிஸ்டர். ஸோ எப்பயுமே அதர்ஸ்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா அதை எப்பயும் போல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும். அதர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸை ஒரு கலராலையும் நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை ஒரு கலராலையும் நோட் பண்ணிக்கணும் சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிதான். ஸோ அது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சூப்பர் சிஸ்டர். நெக்ஸ்ட் சரண்யா ரீட் பண்ணுங்க. Yes, ma'am. At this juncture, I would like to say that as an old citizen of the area, know the difficulties faced by the ஒரு people. நிமிஷம் சிஸ்டர். ஏரியாக்கு அப்புறம் Area of myself, ma'am. I myself, ஆஃப் இல்ல ma'am. ஐ மைசெல்ஃப். I சூப்பர் சூப்பர். ஐ myself மைசெல்ஃப். know the difficulties faced by the people. I would like to assure you that I know that it is my duty to thankful the promises that I had made சிஸ்டர் to ஒன் you. செகண்ட். சிஸ்டர் ஒன் செகண்ட். தட் இட் இஸ் மை டியூட்டிக்கு அப்புறம் That it is my duty to fulfill, amma. சூப்பர். ஃபுல்ஃபில். தேங்க்ஃபுல் கிடையாது. ஃபுல்ஃபில். Promises that I had made to you, it will be to the aim of the civic body to implement all welfare schemes in our to promote the well-being of the people. For this purpose, it is necessary cooperation from all To have quarters. to have cooperation. Omission. Omission From all From? quarters. All quarters ன்னு போட்டிருக்கேன் மேம். சூப்பர். அதுக்கப்புறம் Quarters, I have no doubt that the government so மேவாங்க மேம். என்ன போட்டிருக்கீங்க? கவர்மெண்ட் ஆல்சோ நான் வந்து also made
come forward to help us. In order to efforts, it may not be ஓகே சிஸ்டர், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சூப்பர் சிஸ்டர், நல்லா ரீட் பண்ணீங்க. பட் 2 வேர்டை 2 இடத்துல அப்படியே மாத்திட்டீங்க. ஸோ என்ன Yes, வேர்டுன்னு சொல்லி இப்போ என்ன வேர்டு அப்படின்னா இன் அவர், இன் ஆர்டர். in order. ஸோ இந்த 2 எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இன் அவர், இன் ஆர்டர். மேம் அது கொஞ்சம் சின்னதா போடணும் மேம். இன் ஆர்டர் வந்து பெருசா போட்டேன் மேம். இன்னவர்னா பெருசா போடுறேங்க மேம். இன் ஆர்டர் டுனா ஷார்ட் பண்ணிங்க, ஹால்விங் பண்ணிக்கோங்க மேம். இன் ஆர்டர் அப்போ நம்ம இப்ப இதை பார்க்கோனே இது நம்மளுக்கு தெரியுது, டிஃபரன்ஷியேட் தெரியுது. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோவா ஒரு ஸ்பீட் எழுதையில இதுக்கான டிஃபரன்ஷியேட் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப இன்னவருக்கு நீங்க ஏதாவது ஒரு இது 2ல ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா இன் ஆர்டருக்கு நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம். இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சிறுசு பெருசுங்கிறது நம்ம ஈஸியா ஒரு தனியா நான் இப்ப இது எழுதல நம்ம எடுத்துடலாம். பட் ஒரு ஸ்பீடா எழுதலாம் எதை நம்ம சிறுசா போட்டிருக்கோம் எதை பெருசா போட்டிருக்கோம் டக்குன்னு நம்மளால எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறது இப்ப நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க. இன்னவர், இன் ஆர்டர் அப்படிங்கிற வேர்ட் நோட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ நீங்க இதுல இருந்து என்ன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, இன் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா, ஹானரும் கொடுத்தாலும் மேபி நம்ம இப்படி போறது சில பேர் இருக்காங்க. சரிங்களா? ஹானர் அப்படின்னாலுமே சில பேர் இப்படி போடுவோம். சோ இல்ல அப்பனா உங்களுக்கு என்ன நீங்க இந்த 2 வேர்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இல்ல நீங்க பெருசு சிறுசுனா பாப்பேன் அப்படின்னா நல்லாவே பெருசாவே போட்டுக்கணும். சரிங்களா? இதை கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா பெருசா போறத நல்லா பெருசாவே எல்லாருமே போட்டுருங்க. சரிங்களா? ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரே சைஸ்லயே போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது. அதவே சூப்பரா ரீட் பண்ணுங்க சிஸ்டர். அதே மாதிரி 2 ஒமிஷன்ஸ். ஓகேங்களா? டு ஹேவ் அப்படிங்கிற வேர்டும் வில் அப்படிங்கிற வேர்டும். சோ 3 ஆயிடுச்சு. சரிங்களா? டு ஹேவ் அப்படிங்கலாம் டக்குனு எடுத்துணும். வில் இந்த இடத்துல வில். சரிங்களா? நீங்க அதை மேடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சோ மேட் கிடையாது, அந்த இடத்துல வில். சோ அதவே சூப்பர் சிஸ்டர். சோ நெக்ஸ்ட் விமல். பண்றேன் மேம். 4ல இருந்தே எனக்கு கால் வந்துடுச்சு மேம். ஓகே சிஸ்டர், நீங்க ரீட் பண்ணுங்க. Okay ma'am. So I hope and trust that your expectations will fulfilled in this connection. I would like to bring to your attention that the finance position ma'am. சூப்பர். ஏன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன். Okay ma'am. Financial position is not good. It's not good. It is very okay ma'am. It is very necessary to tap each and every resources available. As you are aware, the state finance commission has submitted to the government and has pointed out Sister, one second. Submitted அதுக்கப்புறம் to the government க்கு அப்புறம் 2 வேர்ட் ஒமிஷன் பண்ணிக்கங்க. இட்ஸ் ரிப்போர்ட். இட்ஸ் ரிப்போர்ட்ங்கற வேர்ட். சரிங்க. Submitted its report to the government and has pointed out the requirement of the civic bodies and the ways and means of meeting them. We may ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஃபினான்ஸ் அப்படி பாத்தீங்க, ஃபினான்ஷியல் பொசிஷன். மத்தபடி இந்த 2 ஒமிஷன். அப்புறம் பார்த்தோம்னா ரிசோர்ஸ் இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரிசோர்சஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். எஸ்னா பக்கத்துல ஒரு எஸ் போட்டுங்க. இப்ப நம்ம போடல அப்படின்னா இது ரிசோர்சஸ் கிடையாது. சரிங்களா? இதுல நம்ம ஹாஃப் மிஸ்டேக் மேபி எடுக்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? எடுப்பாங்க. சரிங்களா? ஹாஃப் மிஸ்டேக்ல எடுத்துருவாங்க. சோ அதனால ரிசோர்சஸ் கிடையாது. நம்ம எப்படி ரிசோர்சஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஷியேட் பாத்துக்கணும். சரிங்களா? சோ சூப்பர். 3 மிஸ்டேக். சரிங்களா? சோ சூப்பரா ரீட் பண்ணுங்க. சரி, அடுத்து இன்னமில இருந்து நான் இப்போ அடுத்த ஸ்பீடு போடுறேன். இப்போ மேபி உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ஒர்க், சோ அந்த எனக்கு ஸ்பீடு மட்டும் கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதனால நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொன்னமே யாருக்காவது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? சோ சூப்பர் திவ்யா. நெக்ஸ்ட் விமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். We may rest assured that we will be able to get our due share at the appropriate time. As some of the speakers have pointed out, the roads are new. One second bro. New now. இந்த ரெண்டுல என்ன போட்டுருக்கீங்க? ஓகே மேடம். now in bad shape. அவனா அவள் now. ரெண்டும் ஒரே மாதிரி தான் மேடம் போடுவாங்க. ஓகே, நியூனா யூ அந்த இத போட்டுக்கோங்க. நியூனா இப்படி போட போறீங்க. ஓகே. ஓகே ப்ரோ, டேக் பண்ணுங்க. I would point out that it is
not due to it is not due to lack of maintenance, but due to bring pure bring pure poor laying. ஆனா The ட்ரை work பண்ணிருக்கீங்க, ரீட் பண்ணுங்க. lack of புவர்லிக்கு அப்புறம் வேற எதுவுமே போடலையா நீங்க? poor laying. சூப்பர். புவர் லேயிங். The work could be done in order with the available money. I am டன். aware 1 second bro. டன். in order. இது நல்லா பாருங்க. Okay madam. Only. என்ன போட்டிருக்கீங்க? ஒன்லி போட்டிருக்கீங்க, in order போட்டிருக்கீங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மேடம் போடுவேன், அதனால ஒன்லி இது in order. சரிங்களா? in order மாதிரியே ஒன்லியும் போட்டுருவோம் மேடம், அதனால சோ இன்னையில இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே மேடம். Only நெக்ஸ்ட் it ரீட் is பண்ணுங்க. available money. I am aware that black topping has not been done in some places where there are buses flying. It is necessary to look into this matter in the first instance. At the same time, I wish to point out that there are some mud roads are connected to surrounding villages. சூப்பர் ப்ரோ. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். Okay. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ சூப்பரா ரீட் பண்ணீங்க. பொறுமையா ரீட் பண்ணாலும் நல்லா நிறுத்தி நிதானமா அழகா ரீட் பண்ணுங்க. ரெண்டு மிஸ்டேக் தான். இன் ஆர்டர் அப்படிங்கறத ஒன்லி அப்படிங்கறத இன் ஆர்டர்னு சொல்லி எடுத்துட்டீங்க. நியூ அப்படிங்கறத நியூக்கும் நவுக்கும் இருக்க டிஃபரெண்ட் பிளஸ் ஒமிஷன்னா அந்த விச்ங்கிற ஒரே ஒரு வேர்டு ஒமிஷன். சோ அதர்வைஸ் நீங்க பொறுமையா ரீட் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாம அழகா ரீட் பண்ணீங்க. சூப்பர் ப்ரோ. இப்படியே கன்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் சரண்யா, விமல் ரீட் பண்றீங்க, உதயா ரீட் பண்றீங்க, திவ்யா அண்ட் சரா ரீட் பண்றீங்கல்ல? உதயா நீங்க ரீட் பண்றீங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். It is necessary to look into this matter in the first instant. At the same time, I wish to point out that there are some mud roads or connect the surrounding villages. It is necessary to look after these roads immediately as far as uh, demand sorry ma'am, as far as my team is concerned, I can only say that it will be possible for us to pay our attention uh, to the immediate needs so far as drinking water is concerned. The problem is very acute. The problem is from acute drinking some drinking summer. We will 1 செகண்ட் சிஸ்டர். we will 1 take செகண்ட். இத வந்து நான் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இது வந்து கரெக்ட் தான். ட்ரிங்கிங் அவங்க ரீட் பண்ணது கரெக்ட். பட் ஸ்பீட்ல வந்து டியூரிங் நான் தான் இதை மாத்தி ட்ரிங்கிங் சொல்லி ரீட் பண்ணிட்டேன். சரிங்களா? எல்லாரும் இதை சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க கரெக்டா தான் ரீட் பண்ணாங்க. போட்ட ஸ்ட்ரோக் கரெக்டா தான் இருக்காங்க. பட் நான் வந்து இந்த வேர்டு ஸ்பீடு போடையில மாத்தி போட்டு இருக்கீங்களா? ட்ரிங்கிங்கிற இதுல கிடையாது. போஸ்டேஜ்ல டியூரிங்கிற வேர்ட் தான் வரும். சரிங்களா? சோ நீங்க கரெக்டா தான் எடுத்திருக்கீங்க உதயா. சோ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. during summer. We will take account the We will take we will take account மட்டும் போடு ma'am. into account. Okay ma'am, we will take into account a storage ma'am, shortage point at our இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? storage ma'am, ஸ்டோரேஜ் தான் கரெக்ட். storage points at our disposal and tries to meet the situation as well as possible. I once again thank you. And assure a good decision.
letter from Thomas and Company, Sister, one Salem to second. Mrs. Sister, one second. இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஒன் டிசிஷன் மேம். ஓகே, நீங்க எப்படி போட்டிருக்கீங்க? செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன் டிசிஷன். இது அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டுக்கோங்க அட்மினிஸ்ட்ரேஷன். மேபி நம்மளால வந்து பிளேஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஆங்கிற வவல் நம்ம இங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? ஓகே மேம். லெட்டர் ஃப்ரம் Thomas and Company, Salem to Mrs. Hemath and Company, Erode. Dear sirs, we acknowledge with these with thanks ma'am, with those Super thanks. Okay ma'am, with thanks the receipt of your letter of the 3rd instant, with your தேர்ட் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு வேர்டு போட்டிருக்கேன் மேம். அது என்னன்னு தெரியல. என் மட்டும் போட்டிருக்கேன் மேம். போட்டிருப்பீங்க சிஸ்டர். அலாங் வித்தாங்க மேம். அலாங் வித் யுவர் ஆர்டர் ஃபார், அதுக்கப்புறம் யுவர் ஆர்டர் ஃபார் consignment ma'am. Super consignment. Consignment. In this connection, we would like to assure you that the flooring tiles that we manufacture in our factory are of good quality, and that there are and that there are can be no room in any short complaint. We would Okay, stop. Mic off பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் உதயா, நல்லா ரீட் பண்ணீங்க. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான், எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க. பட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது ஓகேங்களா? ஸோ ஃபார் அப்படிங்கிறதுக்கும் இன் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து இன் வராது, லாஸ்ட் ரீட் பண்ண இடத்துல ஃபார் தான் வரும். அது போக 2 ஒமிஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து தேர் ஆர் அப்படிங்கிறது வராது, தேர் கேன் பி அப்படிங்கிற வேர்டு வரும். ஸோ அஷ்யூருக்கு அப்புறம் அஷ்யூர் யூ, இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, அஷ்யூர் யூ அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? ஸோ அஷ்யூர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. ஸோ அதர்வைஸ் வந்து சூப்பரா ரீட் பண்ணீங்க சரிங்களா? சின்ன மிஸ்டேக்ஸ் தான், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பரா ரீட் பண்ணீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திவ்யா, அவங்க விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. திவ்யா சிஸ்டர் ரீட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் ஆண்டாள் ரீட் பண்ணுங்க. திரும்ப ஜாயின் பண்ணேன். We hope that you will be satisfied with the goods and we expect your payment as soon as they are received. Yours faithfully. இந்த 2 லைன் தான் மேம் நான் எழுதிருந்தேன். ஓகே சிஸ்டர். ஓகே, லாஸ்ட் லைன் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் சரண்யா, உதயா அவங்க விட்டதுல இருந்து ரீட் பண்ணுங்க. எஸ் மேம். மேம் ஹவர்ல இருந்து ரீட் பண்ணிட்டாங்க மேம். சரி, ஓகே சிஸ்டர் ரீட் பண்ணுங்க. However, we would it has been heavily raining here for the past 3 days. ஒரு நிமிஷம் விமல் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. 1 செகண்ட். ஸோ விமல் லெட்டர் பார்ட்ல உதயா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு சரண்யா ரீட் பண்றாங்க. ஆண்டாள் வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ் ரீட் பண்ணாங்க சரிங்களா? ஸோ அது வந்து லாஸ்ட் அவங்க எழுதினாங்க, லாஸ்ட் மட்டும் ரீட் பண்ணாங்க. ஸோ விமல் நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும்னா சரண்யா ரீட் பண்றது வந்து உதயா ரீட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க அதை நோட் பண்ணிக்கணும் சரிங்களா? நீங்க ரீட் பண்ணுங்க சரண்யா. In spite of some problems, the production department is trying to go with the இந்த இடத்துல omission நினைக்கிறேன் மேம், as far as possible போட்டிருக்கேன். ஓகே, அப்ப நீங்க ரீட் பண்ணுங்க.
as far as possible. If for any reason there is a delay of 2 or 3 days, we request you to to ma'am, இங்க போட்டிருக்கேன் மேம் ஆர்எம் பியர் வித் தட் வி ஆல்சோ விஷ் டு சூப்பர் இன்ஃபார்ம் சூப்பர் யூ ஒன் செகண்ட் தட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். சூப்பர். பட் ஒமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் 2-3 இருக்கு சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. கோக்கும் இந்த சிஓபி கோப்புக்கும் ஸோ மிஸ்டேக் டிஃபரன்ஸ் இருக்கு, பிளஸ் ஒமிஷன்ஸ் ஆயிருக்கு. அதவே சூப்பரா ரீட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பீட் எழுதினா மைக் 1 செகண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். சோ இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 மினிட்ஸ் வரை லாஸ்ட் வரையும் நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்மளால கை கொண்டு போக முடியும் சரிங்களா. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வரையில இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒமிஷன்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வேணா நம்மளால நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க முடியும். கொஞ்சம் இந்த 6 நிமிஷம் 7 நிமிஷம் வரையில கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் மிஸ் ஆகும் ஓகேங்களா. சோ நம்ம இத்தனை நாள் வந்து இந்த 5 நிமிஷம் பர்சன்டேஜ் நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தோம். சோ எல்லாருக்குமே உண்மையிலே நான் இப்ப ரீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கல உண்மையிலே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பர்சேஜ்ல சோ இந்த வாரத்துல இருந்து நம்ம அப்படின்னா நம்ம 7 மினிட்ஸ் பர்சேஜ் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம 6 நிமிஷம் 7 நிமிஷத்துல கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடும் சரிங்களா. சோ அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சூப்பரா ரீட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் விமல் ரீட் பண்ணுங்க. ஒரு 4 லைன் தான் இருக்கு, ரீட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் சரண்யா. ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா. சோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதான். ஓகே அதர்வைஸ் நீங்க சூப்பரா தான் எடுத்து எழுதிருக்கீங்க. சோ விமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. If for any reason there is a delay of 2 or 3 days, we request you to bear with it. We also wish to inform you that சூப்பர். it has present discount. The 10%. It has okay. The 10% discount is allowed of products if the payment is made within a week from the date of receipt of the consignment. We hope ஓகே ப்ரோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சோ சூப்பர். சோ லாஸ்ட் லைன் வந்து நம்ம அவங்க ஆண்டால் ரீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. சோ சூப்பர்யா. சோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாக்கிறேன். மோஸ்ட்லி 10% அப்படின்னா 10ங்கிறது நம்பரால் எழுதவே நான் ட்ரை பண்ணுங்க. 10% அப்படின்ட்டு டக்குனு இப்படி போட்டுருங்க. நம்ம 10ங்கிறத இப்படி நம்ம ஸ்ட்ரோக்கா போட்டோம்னா கொஞ்சம் எடுக்கிறது நம்மளுக்கு லைட்டா இடத்துல கஷ்டமாயிரும் சரிங்களா. 10 அப்படின்னா மோஸ்ட்லி நம்பர்ஸா போட ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லெட்டர் பார்ட்ஸ்ல எல்லாம் நேம் வருது அப்படின்னா லெட்டர் பார்ட்ல ஃபெமிலியரான நேம் வந்துச்சு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் போட்டுருங்க. இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கஷ்டமா இருக்குன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரோக் போட ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதர்வைஸ் நம்மளுக்கு அதே மாதிரி பிளேஸ் எல்லாம் ஈரோடு அப்படிங்க எந்த பிளேஸ் வந்தாலும் பிளேசஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு 10-20 ஸ்பீடு பார்த்துட்டோம்னாலே ஒரு 20 ஸ்பீடு கிட்ட நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியரா ஆயிரும் சரிங்களா. அதனால இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் போட்டாலே போதும். அதே மாதிரி we are in receipt of your letter அப்படிலாம் சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க இப்படி போட்டுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்படி போட்டுக்கிட்டாலே போதும். நம்ம அடுத்த வேர்டுக்கு நம்ம ரெடியா கை கொண்டு போயிடலாம். ஏன்னா we are in receipt of your letter அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய வேர்டு நம்ம சிம்பிளா அப்படி முடிச்சிட்டோம் அப்படிங்கல நம்மளுக்கு அடுத்தடுத்த வேர்டு ஈஸியா கொண்டு போயிடலாம் சரிங்களா. சோ சூப்பர் ப்ரோ, நல்லா ரீட் பண்ணுங்க விமல். சோ எல்லாமே கிளாஸ்ல நல்லா ரீட் பண்ணுங்க. சோ சிவா நீங்க வந்து இன்னைக்கு தான் கிளாஸ் இது பண்ணிருக்காங்களா. சோ சிவா நீங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு நிறைய டைம் லெஃப்ட் ஆயிட்டு இருந்தீங்க. சோ அதனால இருந்து இப்படி லெஃப்ட் ஆக வேண்டாம். சோ கிளாஸ்ல வந்து ஃபுல்லா இருங்க சரிங்களா. சோ மேபி உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். சோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க சரிங்களா. சோ நெக்ஸ்ட்லாம் சூப்பரா ரீட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நம்ம இந்த போன வாரத்துல இருந்து இந்த வாரம் நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கோ இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் இதுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. சோ சூப்பர். சோ நாளைக்கான ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்கல. சரி ஓகே ப்ரோ, நெட்வொர்க் இஷ்யூ. சரி ஓகே ப்ரோ, நான் வந்து என்னன்னு சொல்லி சொல்றேன் ஓகேங்களா. கொஞ்சம் டவர் இருக்கிற பிளேஸ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஓகேவாமா. சோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் சொல்லி எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. February 2003 இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து இன்னைக்கு எப்பயும் போல ஆஃப்டர்நூன்குள்ள நான் வந்து சென்ட் பண்ணிருக்கீங்களா. இப்போ எனக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தமிழ் கிளாஸ் இருக்கு. ஸோ தமிழ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் February 2003 ஷார்ட்கட் நான் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பர்சேஜ் நல்லா கிளியரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ் பர்சேஜ். ஸோ எதை ட்ரான்ஸ் பண்ணணும்னா August 2002
இந்த ஸ்பீட வந்து ட்ரான்ஸ் பண்ணணும். ஸோ 1, 2 பேர் சொல்லியிருந்தீங்க, மேம் நான் இதையும் இன்னைக்கு நான் ட்ரான்ஸ் பண்ணிட்டேன். ஆகஸ்ட் 2002 ட்ரான்ஸ் பண்ணிட்டேன்னீங்க. ஓகே. ட்ரான்ஸ் பண்ணவங்க மறுபடியும் ட்ரான்ஸ் பண்ண வேண்டாம். ட்ரான்ஸ் பண்ணாதவங்க மட்டும் ஆகஸ்ட் 2002 இந்த ஸ்பீட ட்ரான்ஸ் பண்ணி குரூப்ல வந்து சென்ட் பண்ணிருங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருக்கு. என்னால இன்னைக்கு ஸ்டெனோ ஹோம்வொர்க் பண்ண முடியல. என்னால ட்ரான்ஸ் பண்ண டைம் இல்ல அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் அந்த லெட்டர் பார்ட்டாவது எழுதி எனக்கு ட்ரான்ஸ் பண்ணி அனுப்புங்க. அப்படி அதுக்கும் டைம் இல்லாத பட்சத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வேணா எக்ஸ்கியூஸ் குடுப்பேன். ஆடியோ சென்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? எனக்கு டைமே இல்ல. இன்னைக்கு 1 நாள் மட்டும், இன்னைக்கு 2 நாள் மட்டும் நான் ஆடியோ அனுப்புறேன்னா, ஓகே. ஆடியோவா எனக்கு ரீட் பண்ணி குரூப்ல வந்து சென்ட் பண்ணுங்க. இல்ல எந்த ஒர்க்குமே பண்ணாம இருக்காதீங்க. சரிங்களாம்மா? ஸோ அடுத்த கிளாஸ் வரையில கிராமலா, கான்ட்ராக்ஷன் எல்லாமே சேர்த்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். பிப்ரவரி 2003 பிராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போறீங்க. எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோமோ, அந்த மாரி காப்பிரைட் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்பீட ஸ்லோவா வச்சு, அது ஃபாஸ்ட்டா வச்சு பொறுமையா எழுதி இது பண்ண போறோம். அதே மாரி தான் இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2002 இந்த ஸ்பீட ட்ரான்ஸ் பண்ண போறோம். சரிங்களாம்மா? சூப்பர். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உண்மையிலேயே நான் அப்ரிஷியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்க மீனிங் சொல்லும்போது, ஓகே. நெறைய பேர் மைக் ஆன் பண்ண மாட்டீங்க, ரீட் பண்ண மாட்டீங்க. நெறைய பேர் ஓகே. சொல்ல மாட்டீங்க. மேம் நான் நெக்ஸ்ட் டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். பட் சூப்பர். உண்மையிலேயே வந்த எல்லாருமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரிங்களா? இதே மாரி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டெனோல வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவே இருந்தோம். நீங்களும் நான் சொல்ற ஒர்க் எல்லாமே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? சூப்பர்யா. இன்னைக்கான கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே கிளாஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பா ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ டூ ஆல். கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க் யூ மேம்.